திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். மே 5 முதல் 11 வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் என்னென்னா ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள் நடக்க போகிறது. அதாவது சந்திரனுடைய கிரக சஞ்சாரத்தை வச்சு தான் ஒரு வார பலன்களை நம்ம டிசைட் பண்ணுவோம். அந்த வாரத்தில் முக்கியமான கிரகங்கள் ஏதாவது பெயர்ச்சி இருந்ததுன்னா அதையும் நம்ம சேர்த்துட்டு அதோடைய எஃபெக்ட் கண்டிப்பாக காட்டும். அதாவது வண்டி வரப்போகிறது அப்படிங்கிறது முன்னாடியே அதோட சூச்சனைகள் காட்டும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இறுதி பகுதிகள்னு சொல்லக்கூடிய 11ஆம் தேதி தான் நீச்சம் பெற்ற புதன் அந்த இடத்துலேருந்து கிளம்பி மேஷத்துக்கு போகிறார், விச் இஸ் அ பிகஸ்ட் ரிலீஃப் ஃபார் எவ்ரி ஒன். அதாவது நீச்சம் பெற்ற புதன் பொதுவாகவே புக்கு, டாக்குமெண்ட்டு, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, எழுத்து, கணக்கு, பேச்சு, கமிட்மெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கெடுப்பார். நிறைய இடங்களில் உடம்பு பாதிப்புகள், தேவையில்லாமல் மருத்துவ செலவுகள், அதாவது 6-12 கூடிய பாவகங்களில் எப்பெல்லாம் புதன் நின்ற உபநட்சத்திரமாக மாறுகிறதோ அந்த காலகட்டங்களில் பொதுவாக மருத்துவமனை அட்மிட் ஆகிறது, மருத்துவ சிகிச்சைகள் இதெல்லாம் பல ராசிகள் பல லக்னங்களுக்கு நடந்திருக்கும். அது என்னென்னா புதனும் செவ்வாய் ராகுலாக சேரும் பொழுது டஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நிறைய பேருக்கு நடந்திருக்கணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கால் பாத வலி, நரம்பு வலி, நிறைய இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறுறது இதெல்லாம் உள்ளே வரும். ஸோ என்னென்னா இது ஒரு பக்கம். ரெண்டாவது வழிங்கன்னா இந்த வாரத்தில் இந்த செவ்வாய் ராகு புதன் சேரக்கூடிய அந்த 3ஆம், அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன் இணைகிறார். ஏன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி அங்கே தான் இருக்கார். அதுக்கப்புறம் ராஜகிரகம் சூரியனும் சுக்கிரன் ரெண்டும் இணைந்து இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு சந்திரன் பயிற்சி அடைகிறார். அந்த டேட்டில் அமாவாசை கிராஸ் ஆகுது. அமாவாசை அன்றைக்கி பண்ணுவோம் பித்ரு காரியங்கள், நல்ல காரியங்கள், மெயினாக பித்ரு காரியங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணும், ரொம்ப நல்லது. அதை பண்ண லைஃப் நல்லா இருப்பீங்க, உங்கள் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சந்தோஷம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். காலபுருஷனுக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் குரு பயிற்சி அடைஞ்சிட்டார். அது அடைஞ்ச நாள்லேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. as well as சில பேருக்கு தீமையான விஷயங்களும் நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். அதில் குரு சந்திரன் சேருகிறார். குரு சந்திரன் சுக்கிரனுடைய வீட்டிலங்கிறது பெரிய ஏற்றம். அது கரெக்டாக நீச்சம் பெற்ற புதன் நகுந்ததுக்கப்புறம் நடக்கிறதுங்கிறதுனால மேக்ஸிமம் ஆஃப் ஆல் த பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ், ஆல் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு ரிஷபராசியில் குரு சந்திரன் சேரும் பொழுது நடக்கும். அது மெயின்லி 10ஆம் தேதி 11ஆம் தேதி மேக்ஸிமம் ஆஃப் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் எல்லாருக்குமே அது பாசிட்டிவான டைம் பீரியட், பயப்பட வேண்டியதில்லை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு வாரம் நிறைய பிரயாணங்கள், வேறு இடத்துக்கு பிரயாணம் செய்வது, அதாவது புது பிரான்ச்சுக்கு போகிறது, கல்விக்கூடங்களுக்கு மாற்றுறது, புது ஸ்கூல் மாற்றுறது, புது காலேஜ் மாற்றுறது, புது இன்ஸ்டிடியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் பிரயாணம் செய்வது, செவ்வாய் ராகு சந்திரன்லாம் சேரும் பொழுது ரொம்ப அதாவது ஹாட்டான கிளைமேட்டுக்கு நீங்கள் அடாப்ட் ஆக முடியாமல் புதன் நீச்சம் பெற்றதுனால அந்த படுக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றுறது, சில பேர் இந்த கூலான விஷயங்களுக்கு அடாப்ட் ஆகாமல் இருக்கிறது, அதனால் புதுசாக வாங்கிறது, இந்த மாதிரி விரயங்கள் நிறைய நடக்கும். நிறையா பூஜைகள், புரஸ்காரங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தீர்த்த யாத்திரைகள் இதெல்லாம் நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ மோரர்லெஸ் என்னென்னா இந்த ஒரு வாரத்தில் நிறைய நல்ல செலவுகளும் நடக்கும், எதிர்பாராத பெனிஃபிட்டும் உங்களுக்கு ஏற்படுது. ஆனால் லக்னத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கறது. அதனால் காசு பணத்தில் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு மிகப்பெரிய ஆளுமை திறன் அதிகரிக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் நல்ல பணம் வரும். எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு தீர்க்கமாக இருக்கும். கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. அக்ஷய திருத்தியை வருகிறது. அக்ஷய திருத்தியை மே 10ஆம் தேதி வருகிறது. அந்த ஒரு காலகட்டங்களில் தங்கம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, கல்லுப்பு வாங்கி வச்சாலே தங்கத்துக்கு நிகரான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு அது புரியது கிடையாது.
ஸோ அதை நீங்கள் பண்ணாவே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ மோரர்லெஸ் மேஷத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இந்த வாரம். ஸோ அதாவது 70% உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், 95% பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும். குரு சந்திரன் இரண்டும் சேர்ந்து விடுறதுனால் குருமார்கள் வழிபாடு இந்த வாரம் பெரிய சுபிக்ஷத்தை கொடுக்கும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் முழுக்க முழுக்க லாபங்கள் தான். ஏன்னா ராசி அல்லது லக்னத்துக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய், ராகு, நீச்சம் பெற்ற புதன் ப்ளஸ் சந்திரன், 10ஆம் இடத்துல சனி குருவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். மெயினாக டீச்சிங் உத்தியோகம், பேங்கிங் உத்தியோகம், ஆடிட்டிங் உத்தியோகம், அறிவுரை சொல்லக்கூடிய எந்த ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை வேலைகள் இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, பணப்பற்றாக்குறை தீங்கும். ஒரு புது விஷயத்துக்காக இந்த ஒரு காலகட்டங்களில் இந்த வாரம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. செவ்வாய், ராகு, சந்திரன்லாம் சேரும்பொழுது கால் முட்டி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி நிறைய ஏற்றங்கள் தான் கொடுக்கும். நண்பர்கள் மூலியமாக இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், சண்டைகள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கல்கள்லாம் தீரும். நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறதோட நிறைய பர்சனல் பெனிஃபிட்ஸ் நிறைய நடக்கும். அதாவது ஏராளமான சந்தோஷத்தை அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு வாரம்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இன்னொன்று, நம்ம எதிர்பார்க்குறதோட வரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுங்கிறதுனால வேறு ஊர்லேருந்து வரக்கூடிய நண்பர்கள், வேறு ஊர், வேறு மாநிலம், வேறு மொழி, இந்த மாதிரி ஆட்கள் மூலிமா உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரனுக்கெல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் மட்டும் டவுனாக இருக்கும். கோபதாபங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நடக்கும். இதெல்லாம் நம்ம அவ்வா போச்சுங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் வரும் உங்களுக்கு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. பெருசாக பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, லக்னத்திலே குரு சந்திரன் சேர்ந்தால் உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நடக்கும். ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள் வாங்குறது, நிறையா பொன் பொருட்கள் வாங்குறது. தயவுசெய்து பெண்கள் கண்ணாடி வளையல் போடுங்க. அது மகாலட்சுமி அனுகிரகம், அஷ்டலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் கண்ணாடி வளையல் அணிகிறதுங்கிறதே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் நிறையா பேரோட வீட்டில் காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறது, இருக்கிற விஷயமே கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறது. அது எல்லாத்துக்கும் பேஸ் ரீசன் வந்து பெண்கள் வந்து ஏதாவது ஒரு தகர வளையல் போட்டுக்கிறது, அப்படின்னா கோல்டு மாதிரி காக்கிறது, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மேக்கப் ஜுவல்லரி மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுருக்காங்க. பட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி வளையல் மாதிரி உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்கக்கூடிய பிராப்தம் கிடையாது. தயவுசெய்து கண்ணாடி வளையல் வாங்குங்க. வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா போட்டு விடுங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு பண வரவுகளை கொடுக்கும். மஞ்சள் குங்குமாறு வாங்குங்க. அட்லீஸ்ட் இந்த அக்ஷய திருத்தி அன்றைக்கி நீங்கள் மஞ்சள் குங்குமாறு வாங்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்கும்பொழுது இந்த வாரம் சந்தோஷம்னு பார்த்தோன்னா மிக அதிகமாக இருக்கிறது 95%. பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது சுபகாரியங்களுக்காக சில செலவுகள் செய்ய நேரிடும். அதனால் ஒரு 80% போட்டுக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் குடைச்சல், வேலைகளில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்லாம் கொஞ்சம் மாறிடும்னு சொல்லலாம். ரெண்டாவது, இருக்கிற டிபார்ட்மெண்ட்டிலேருந்து மாற்றுறது, இருக்கிற வேலைகள்லேருந்து இது வேண்டான்னு சொல்லி வெளியே வந்து வேறு வேலைக்கு போகிறது, இல்லை இருக்கிற விஷயங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்டாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான மாற்றம் கொடுக்குறது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கனால நீங்கள் பாஸாக ப்ரமோட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். பாஸ் உங்கள் கூட குடைச்சல் கொடுத்தாலும் அது செட் ஆகிடும். அதுவும் மெயினாக பெண்களுக்கெல்லாம் சரியான பெனிஃபிட் இருக்குது இந்த காலகட்டங்களில். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட டென்ஷன் ப்ரெஷர்லாம் அப்படியே குறைஞ்சிரும். அதாவது மனசு சம்மந்தப்பட்ட ஏக்கங்கள் தீரும். குரு 12 போகிறதுனால உடம்பு லைட்டாக டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் அட் சேம் டைம் என்ன, வேறு பிரான்ச்சுக்கு, வேறு ஒரு ஊருக்கு, வேறு ஒரு ஷிஃப்ட்டு, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஏற்படும். நிறைய இடங்களில் வந்து ரகசியமாகவே செயல்பட்டு ஜெயிக்க வேண்டிய பிராப்தம் உண்டாகும். நிறைய விஷயங்கள், அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய மன ஏக்கங்கள் எல்லாமே தீரும். ஒரு சிரித்து பேசக்கூடிய ஒரு மனுஷன் கூட கிடையாது, வீட்டில் எப்போவுமே சிடுன்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு சரியாக போகும். நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை. எப்படிப்பட்டனா, நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய சங்கடங்கள்லாம் தீரும். பணம் வந்து உள்ளே சேரும். சூரியன் அது செவ்வாயோட வீடாக இருக்கனால வீடு, மனை, வாகனங்கள் மூலியமாக யோகங்கள், மூத்த அண்ணன் தம்பி மூலியமாக யோகங்கள், பிரத்தியார் மூலியமாக வரக்கூடிய சண்டைகள், குடைச்சல்கள் நிவர்த்தி ஆகிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். என்ன சொன்னாலும் 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறது, அதனால் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம். அதாவது தாயாருடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். கோபதாபங்கள் வேண்டாம், தயவு கழிந்து. ஏதோ 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ பேசிக்லி நீங்கள் உங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது அது 80% இருக்கிறது. பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 95% நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும்.
கடக ராசி அல்லது கடக லக்னத்துக்கு பெரிய விமோச்சன காலம் ஆரம்பிச்சிடுதுன்னே சொல்லலாம். ஏன்னா குரு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அதனால் லாபஸ்தானத்துக்கு குரு வந்தார்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம், பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா என்னதான் அஷ்டமத்தில் சனி கிராஸ் ஆனாலும் இப்போ சனி குருவை தான் கிராஸ் ஆகிறார். சனி குருவை கிராஸ் ஆகும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தான் புது வாழ்க்கை அமையணும். கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷர், உடம்பு பாதிப்பெல்லாம் கொடுக்கும். பட் பூசம் ஆயில் எல்லாம் வந்து பெருசாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் ராகு, செவ்வாய், சந்திரன், புதன்லாம் சேரும் பொழுது இடுப்பு பட்டம், ஆசன வாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகள், போக்குவரத்து, ட்ராவல் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோபதாபங்கள், சண்டை எடுக்கிறது, பப்ளிக் பிளேஸில் ஏதாவது சம்மந்தமில்லாமல் கருத்துக்கள் பேசி பிரச்சனை வாங்கிறது, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிராப்தங்கள் அமையும். அதனால் ஃபாரின் போகிறக்கான அம்சம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே அமையும். அதனால் இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எதையும் ஒட்டு கொடுக்காமல் நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா போகிறோம், அதை ஜெயிச்சிருவீங்க. அதுதான் இங்கே பேசிக்கலான விஷயம். ஸோ இந்த காலகட்டங்களுக்கு இது மட்டும் பண்ணுங்கள், பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் கிடையாது, சூப்பராக இருப்பீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு இந்த 10ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால வேலைகள் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும், வேலை சூப்பராக செட் ஆகும், எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய பிராப்தம் தான் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் அதுவும் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட, போக்குவரத்து சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப நல்லா தொழில் போகும். முக்கியமான இடமாற்றம்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். லாபஸ்தானத்தில் குரு வந்து உட்காந்துருக்காருன்னா அப்போ பயங்கரமான ஒரு மாற்றம் கொடுக்கும், நல்ல இடமாற்றம் கொடுக்கும். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீகத்தை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு இது ஏற்படும்னு சொல்லலாம். ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. ஒன்று தான், நம்பிக்கை துரோகம்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதனால் இந்த மட்டும் பார்த்துங்க, அந்த நம்பிக்கை துரோகம் யார் மூலியமாக நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்பிக்கை, ஆனஸ்டி, ஒபீடியன்ஸ், அதாவது தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்பிக்கை துரோகம் நடக்காது. இல்லைன்னா கண்டிப்பாக நம்பிக்கை துரோகம் நடக்கும். அதனால் நிறையா பேருக்கு வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர், வெளிநாடு ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோராலஸ் பார்க்குறச்சே இது நல்லதாக இருக்குன்னே சொல்லலாம். கொஞ்சம் உடம்பை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். அதாவது ஹீட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களுக்கு முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதெல்லாம் பாதிப்புகள் கொடுத்துன்றதோ அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி டிஸ்டர்பன்ஸ் ஒன்றுகளில் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 70, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுத்து தான் பேசணும்னா, பொதுவாக நான் போய் நியாயத்தை கேட்குறேன், தர்மத்தை கேட்குறேன்னு போய் பேசுனீங்கன்னா குரு 10ல் உட்காந்துருக்கான். அதனால் உங்களுக்கு அது வேலையில் பிரச்சனை கொடுத்துரும். உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு போயின்னு இருக்கணும். ஒன்று, அட்வைஸ் ரோலு போகக்கூடாது. மெயினாக பெண்கள் சம்மந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, அணிகலன் சம்மந்தப்பட்டது, சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போய் தலையை நோக்காமல் இருக்கணும், மூக்கை நுழைக்காமல் இருக்கணும். ரெண்டாவது, 9ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் சேர்ந்துருக்கனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரின்லாம் கிடைக்கும். இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது ஜம்முன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அஷ்டமத்தில் செவ்வாய், ராகு, புதன், சந்திரன்லாம் சேர்ந்துருக்காரு. ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மறைமுகமான பகுதிகளில் சூட்டு கொப்பளங்கள் விடுறது, ஹீட் பாயில்ஸ், பெட் பாயில்ஸ்லாம் சொல்லுவாங்க, அது வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள், செவ்வாய் ராகுனா பெரிய டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர் பிரயாணங்கள், கெட்ட விஷயங்களுக்கு நீங்கள் போகிறதுங்கிறது தவிர்ப்பது நல்லது. சனி 7ஆம் இடத்துல குருவுடைய நட்சத்திர சாரத்தில் கிராஸ் ஆகிறதுனால புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது, மல்டிபிள் லெவல் மார்க்கெட்டிங், அந்த மாதிரி ஏதாவது தொழிலெலாம் உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் புதிய தொழில், புதிய வியாபாரம் தான் அமையணும். 10 விஷயத்தை ஒரே தடவை பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், அட்வைசரி ரோலில் கிடைக்கும், அது ஜம்ப் ஆகி போயிடுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன், ப்ரெஷர்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. நிறைய சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரக சேர்க்கை இருக்கிறது, விச் இஸ் நாட் பாசிட்டிவ் அட் ஆல். ஏன்னா செவ்வாய் ராகு சேரும்பொழுது அது விஸ்போட்டன யோகம்னு சொல்லுவாங்க. புதன் நீச்சம் பெற்றிருக்கு, சந்திரன் மருத்துவ செலவுகள், மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு, உடம்பு பாதிப்பு, இதெல்லாம் கொஞ்சம் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குது. ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்க கொள்ளக்கூடிய, அதுவும் ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் ஒரு வாரமாக இருக்கப்படுது. சந்தோஷம்னா 65%, பொருளாதார ஏற்றம் 70%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பாக்யஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்காரு. உங்கள் லக்னத்து மேலே உங்கள் ராசி மேலே குரு பார்வை விடுகிறது ஆரம்பிச்சிடுது. விச் மீன்ஸ் யூ ஆர் வெரி 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 பாசிட்டிவ். உங்களுக்கு நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் நிவர்த்தியாகும். பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம், நல்ல எண்ணங்கள், தீர்த்த யாத்திரைகள், இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் சென்று வருவது, கெட்ட எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், சூசைடல் தாட்ஸு, அப்புறம் இந்த சுருக்கு போட்டுக்கலாமா இல்லை செத்து போயிடலாமா, இந்த நெகட்டிவான எண்ணங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், டிப்ரெஷனில் இருக்கேன் சார், டிப்ரெஷன் மாத்திரம் பில்ஸ்லாம் போட்டுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். கடன், தொழிலில் வந்து கடுமையான நஷ்டம், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அதெல்லாத்துலேருந்து கண்டிப்பாக வெளியே வருவீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கிடையாது கிடையாது. தைரியமாக இருக்கலாம். நீங்கள் 8ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கறனால ரொம்ப முக்கியமாக அந்த மறைவு பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடம்பு ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இளநீர் சாப்பிடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பெண்களுக்கு திடீர் பண வரவுகள், அரசாங்கத்தின் மூலிமா வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும். சில பேருக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வாரம் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன்லாம் சேர்ந்துருக்கவரை நிறைய பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயமும் இந்த வாரம் நடக்கும். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ திடீரென்று ஒரு சில வரன் அமையும். அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வயிறு தான் பயங்கரமாக எரிச்சல் கொடுத்துன்னு இருக்கும். கவனமாக இருக்கணும். வேலைகளில் முக்கியமான உத்தியோக மாற்றம், உத்தியோகத்தில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா நடக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் சக்ஸஸ் கொடுக்கறது, புது விஷயம் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கப்படுது. பேசிக்கலாக குரு மாறிடுது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் 10, 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரையும், தேவையில்லாத பிரச்சனை, வம்பு தும்பு வழக்கு, அதாவது மறைமுகமான பகுதிகளில் பிரச்சனை, சில பேர் கிட்னி இஷ்யூஸு, சில பேர் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்ஸு, நிறைய தூக்கமின்மை, இது எல்லாத்துலேருந்து நீங்கள் சுகத்தை கெடுத்துட்டு இருக்கக்கூடிய கேத்து இனிமேல் கெடுக்காது அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா குரு பார்வை கேத்து மேலே விழுகிறதுனால இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும். தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத ஒரு பிரச்சனைலாம் நிவர்த்தி ஆகும். யாரெல்லாம் அவங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாங்களோ அவங்களாம் இப்போ பாசிட்டிவாக மாறுவாங்க. மிகப்பெரிய ஒரு பதவி காத்துன்ருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. கேத்து பொதுவாக பதவியை வந்து நாசம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. குரு பார்வை விழுகிறதுனால பதவி தப்பிக்கும். புது லெவலில் பதவி ஏறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆன்மீகத்தை ஒட்டி இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ட்ராவல், ஆன்மீகம், கடன் அடைக்கிறது, கடன் சம்மந்தப்பட்ட நிவர்த்தி, கடன் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலை அமையும். அதனால் ஒரு பெரிய சக்ஸஸ் தான் துலாத்துக்கு. 8ல் குரு வந்திருக்கனால உடம்பு கவனமாக பார்த்துக்கணும். அதாவது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய ஸ்தலமாக இருக்கிறதுனால மெயினாக அந்த தங்கத்தை அடகு வச்சு ஒரு விஷயத்தை வாங்கிடாதீங்க. இல்லை பணத்தை கொண்டு போய் பிளாக் பண்ணி ஒரு இடத்துல கொடுக்குறது, அதெல்லாம் பார்த்துக்கணும். மெயினாக இந்த 2ஆம் இடத்துல குரு வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னா கம்யூனிகேஷனில் சில பிரச்சனைகள் கொடுக்கலாம். அதாவது அவங்களுடைய கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போயிட்டு வரேன்லாம் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, கம்முன்னு போயிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். குலதெய்வத்துக்கு ரொம்ப முக்கியமாக ஏதாவது மாலை அணிவித்து நீங்கள் வணங்குவது, அதுவும் தாமரை மாலை அணிவித்து வணங்குவது துலாம் ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான. வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு கண்டம் நடக்காமல் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா 5க்கு 3ஆக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும். அது சற்று குறைவாக இருக்கிறது. அதை மட்டும் பார்த்துங்க, பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் வராது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம். 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்துருக்கனால கண்டிப்பாக மனைவி மூலியமாக லாபம், கணவர் மூலியமாக லாபம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இன்னொன்று, தொழிலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். சனி குருவுடைய நட்சத்திரம் மேலே பிராசனால கெட்ட விஷயங்கள் மேலே போக மாட்டீங்க, நல்ல விஷயங்களே நடக்கும், பயப்பட வேண்டியதில்லை. செவ்வாய், ராகு, புதன், சந்திரன் 4 கிரக சேர்க்கை, அதுக்கப்புறம் சூரியன், சுக்கிரன், சந்திரன் மேஷத்தில் சேர்றது, அதுக்கப்புறம் குருவும் சந்திரனும் சேர்க்கிறது. இந்த வாரத்தில் இறுதி பகுதிகளில் உங்களுக்கு நல்ல பணம் வரும். ஆனால் வேலை பெண்டை கலட்டும், தூக்கம் இருக்காது, அதுதான் உண்மை. ஸோ உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப அதிகமாக வேலை செய்யாமல் எவ்வளோ முடியுமோ அது மட்டும் இருந்துக்கிறது பேசிக்கலாக பெட்டர்னு சொல்லிடலாம். ஸோ பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறதுங்கிறதுல டவுட் இல்லை. ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது 70%, பொருளாதார ஏற்றமே அதிகம் 95%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். முடிஞ்சால் தாமரை
மலர்களில் ஒரு நல்ல மாலை போட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. விருச்சிகத்துக்கு அடி தூள்னு சொல்லலாம். ஏன்னா விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஏற்றம் காத்துன்னு லாபங்கள், மிகப்பெரிய நட்பு, எல்லாத்துலேயுமே சக்ஸஸ். இது கம்மி இது ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா குரு பார்வை 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசி லக்னத்தில் மேலே விழுகிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு பெரிய விமோச்சனம். ஏன்னா சாமான்யமாக குரு பார்வை யாருக்கும் கிடைக்காது. விருச்சிகத்துக்கு மேலே கிடைக்கிறதுனால பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு, பெரிய நம்பிக்கை பாத்திரமாக நிறைய பேருக்கு நீங்கள் மாறுவது, வேலைகளில் பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் கொடுக்கறது. ரெண்டாவது 2-3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகளில் ஒரே மனுஷன் ஒத்தாலாக நின்று செஞ்சுட்டான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சந்திரமுகி படத்தில் அவர் தலைவர் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி 1 மாதம் இருந்து செய்ய வேண்டிய வேலையை நான் 6 நாளில் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சிருவீங்கன்னு சொல்லலாம். இப்போ தான் வந்து பப்ளிக்கு உங்களை மேலே ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். அதாவது நிறைய பேர் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் கொடுக்கும். நிறைய விஷயங்கள்ல நல்லா நடக்கும். நெஞ்சு சளி, ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன், இதிலிருந்து மட்டும் நீங்கள் காப்பாற்றி கரெக்டாக இருந்துட்டீங்க. புதன் நீச்சம் பெறும்பொழுது பொதுவாக நிறைய பேருக்கு விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஸ்டண்ட்டு வைப்பாங்க. அதனால் அதை மட்டும் பார்த்துங்க. ஸோ பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் வராது. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து வீட்டில் பெரியவங்கள்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் செக்அப்லாம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சந்திரன் இணைகிறது. ஏன்னா 5-6 கூடிய நாடுகளில் 5, 6, 7 இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும், கவனம் தேவை. அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சந்திரன்லாம் சேரும்பொழுது வீடு, மனை, வாகனங்கள் சம்மந்தப்பட்ட யோகம், நல்ல சாப்பாடு, அருமையான தூக்கம், நல்ல ஒரு சந்தோஷம், எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிராப்தம் உங்களுக்கு கொடுக்கும். அதில் டவுட் இல்லை. லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து உங்களுக்கு செம்ம லக்க அடித்து துவம்சம் பண்ணி கொடுத்துட்ருக்கார். வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக ஆதாயங்கள், எல்லாத்துலேயுமே சக்ஸஸ், எல்லாத்துலேயுமே மேன்மை. நான் சனி குருவை கிராஸ் பண்ணுறார். தப்பான எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இனிமேல் அது பண்ண மாட்டீங்க, இனிமேல் அதுக்குள்ளே போக மாட்டீங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ சம்திங் தட் இஸ் ரியலி கிரேட் இஸ் ஹேப்பனிங் அட் யுவர் பாயிண்ட். தட்ஸ் உண்மையான விஷயங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் சந்தோஷங்கிறது 75, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்நாள் வரை 5ஆம் இடத்துல குரு உட்காந்துருந்தார். இப்போ கிளம்பி 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். பகைவர்கள் உருவாகக்கூடிய காலகட்டம், அதனால் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன் நீச்சம் பெற்றிருக்கிறது. சந்திரன் அம்மா மூலியமாக தலைவலி, அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, சில பேருக்கு நெஞ்சு வலி, இந்த மாதிரி செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட உபாதைகள்லாம் கொடுக்கும். பிபி அதிகரிக்கும். பிபி ஏறுற மாதிரி தான் பல விஷயங்கள் பேசுவாங்க. இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக 5, 6, 7 இந்த தேதிகளில் உடம்பு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். வண்டி வாகனங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும். வங்கித்துறைகளில் பணிபுரிய நபர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். தீ அசம்பாவிதங்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் சேர்றதுனால அந்த இடத்துல கேஸில் தோக்கக்கூடிய நிலைமைகள் கூட வரும். அதனால் கவனமாக இருக்கணும். அதான் குருவுடைய ஸ்தான பலம் கிடையாது, குருவுடைய பார்வை பலம் தான் ஸ்தானம். அதனால் இந்த ஒரு காலகட்டங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள், வீண் தும்பு, வழக்கு இதெல்லாம் போகாதீங்க. முடிஞ்சளவு விட்டு கொடுத்து போங்க. கடன்னு போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா கடன்லேருந்து வெளியே வர முடியாது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஒன்று, இந்த சுக்கிரனும் சூரியன், சந்திரன் 3ம் இணைகிறதுங்கிறது ஒரு லக்கு. பிகாஸ் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும். குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நினச்சது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க, அன்டவுட்டட்லி. ஒன்று. ரெண்டாவது, இந்த தொழிலே இல்லாமல் முடங்கி கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு இனிமேல் தொழிலில் பிரச்சனை வராது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அது கேத்து இருக்குன்னா இருக்கிற தொழிலை மாற்றுற மாதிரி, இருக்கிற தொழிலை விட்டுட்டு புது தொழிலுக்கு போகிற மாதிரி. ஏன்னா குரு பார்வை கேத்து மேலே இருக்கிறனால ஆடிட்டிங் துறைகள், அதே மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள், எழுத்து துறைகள், அப்புறம் அட்வொகேட் சம்மந்தப்பட்ட துறைகள், ஆர்பிட்ரேஷன் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ மோரலஸ் வந்து உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுன்னு புரிஞ்சுக்கணும். தனுசு ராசி நண்பர்களுக்கு பெண்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். மெயினாக வீட்டில் மாத்ருக்காரகன் சுகஸ்தானம் கெடுறதுனால வீட்டில் சண்டையாக இருக்கும், கவனமாக இருக்கணும். பேசிக்கலாக சந்தோஷம் அப்படிங்கிறது 65%, பொருளாதார ஏற்றம் 90%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லா இருக்கீங்க. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை வலி, தொண்டை இஷ்யூஸு, இளைய சகோதரன் சகோதரி வழியாக பிரச்சனை, எழுத்துப்பூர்வமான பிரச்சனை,
வரும். ரெண்டாவது, இந்த காலகட்டங்களில் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் கண்டிப்பாக நட்பு இருக்காது. தட்ஸ் ஒன் திங். செவ்வாய் ராகு புதன் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் ஒயரிங், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் சர்க்யூட் ஆகி புதுசாக வாங்க வேண்டிய நிர்பந்தம்லாம் வரலாம். நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் கூட சில பேர் மாற்றுவீங்க. எல்லாமே நடக்கும். ரெண்டாவது, இந்த செவ்வாய் ராகு புதன் நீச்சம் பெற்று சந்திரனோட இணைவு 5, 6 கூடிய தேதிகளில் நடக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ கிரேட் டைமிங்னு சொல்லலாம். ஆனால் 3ஆம் இடம் நல்ல இடம். அதனால் பொதுவாகவே மனசங்கடங்கள் நிவர்த்தியாகும். கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. நம்ம கருத்துக்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. சில இடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறதுங்கிறது முன்னாடியே சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தெலாம் இருந்திருக்கேன். அதனால் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீடியா துறைகளில் பணிபுரிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் பண்ணிக்காதீங்க. அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துரும், பிரச்சனை கொடுத்துரும். சுக்கிரன், சூரியன், சந்திரன் எல்லாம் அமாவாசை கனெக்ட் ஆகிறதுங்கிறது உங்களுக்கு யோகம்தான். ஏன்னா 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வீட்டில் சந்தோஷம் கொடுக்கறது இதெல்லாம் நடக்கும். 5ஆம் இடம் எனக்கு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு இந்த 10, 11 கூடிய இடங்கள் டேட்ஸில் குருவும் சந்திரனும் சேர்கிறது. சுக்கிரனுடைய வீடு. எதிர்பாராத லாபம், எதிர்பாராத சந்தோஷம், குழந்தைகளை பார்க்குறது, குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் மேம்படுவது, நிறைய நல்ல காரியங்களுக்கு செல்வது, குழந்தை பிராப்தம் ஏற்படுவது, இந்த மாதிரி நல்ல தகவல்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் உங்களுக்கு மயக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. மகரத்துக்கு பாக்யஸ்தானத்தில் கேது கனெக்ட் ஆகுது. குருவுடைய பார்வை விழுதுன்னா நிறைய பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் கூட இப்போ காணாமல் போயிடும். அதுவும் 9ஆம் இடம்ங்கிறது பேசிக்கலாக கால் பகுதிகள், தொடை பகுதிகள். அது கேத்துங்கிறது சிறு நரம்புகள். கேத்து நின்ற நட்சத்திரம் ஹஸ்தம், அதாவது சின்ன சின்ன ஏர் பிளாக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல கூட அது நிவர்த்தி ஆகிடும். ஸோ மோரல்லஸ் இட்ஸ் கோயிங் டு பி குட் டைம் ஃபார் யூ. ஃபஸ்ட்டு 2-3 நாள் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, கவனம் தேவை. ஸோ அதுவும் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கெலாம் சூப்பராக இருக்கும். செல்லிங் சம்மந்தப்பட்ட, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகிகளுக்கெல்லாம் ஒரு லெவலுக்கு எக்ஸ்ட்ரா போய் நீங்கள் நிறைய விஷயங்கள் விற்கிறது, வாங்கிறது, ஜெயிக்கிறது இதெல்லாம் நடக்கும். ஸோ சந்தோஷம் அப்படின்னா 60, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. பேச்சாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. முகத்துலலாம் சூட்டு கட்டிகள் வரும். வீட்டில் பயங்கரமான சண்டைகள் நடக்கும். செவ்வாய் ராகு புதன் நீச்சம் பெற்றிருக்கு. சந்திரன் முடிஞ்சது. கும்ப லக்னமாக இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய செலவு, தேவையில்லாத சங்கடம், கஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாண்டமான பழி சுமத்துறது, தேவைக்கு அதிகமாக பேசுகிறது, மற்றவங்களை அதட்டி பேசுகிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் சுக்கிரன், சூரியன், சந்திரன்லாம் சேரும்பொழுது இடமாற்றங்களை கொடுக்கும், தொழில் மாற்றங்களை கொடுக்கும், வீடு மாற்றங்களை கொடுக்கும், வண்டி வாகன மாற்றத்தை கொடுக்கும். சகோதர சகோதரி வழியே வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அளவுக்கு செட்டில் ஆகும். 4ஆம் இடத்துக்கு குரு சந்திரன் சேர்ந்து தாயாருடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். சொந்த ஊருக்கு போகிறது, சொந்த ஊரில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. இந்த குரு சந்திரன் ரெண்டுமே சேர்ந்துன்னா அது பெரிய ஒரு யோகம். அது கஜகேசரி யோகம்னு சொல்லலாம். அதாவது 4 பேரை மேய்க்கக்கூடிய தகுதிகள், நிறைய ஆத்மாக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேரை நீங்கள் பார்ப்பீங்க. வெரி பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் எனக்கு நடக்காதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அத்தனையும் நடக்கும். சனி குருவை கிடக்கிறனால நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்களில் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். கோபதாபங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது, பேச்சில் கவனமாக இருப்பது மட்டும் பார்த்துக்கணும். குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகளை கண்ட்ரோல் இருந்ததுன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. யூ வில் பி சூப்பர் ஹாப்பி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இந்த கேத்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேத்து. இவ்வளோ நாள் யூரினரி இன்ஃபெக்ஷன், ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸு, மறைமுகமான பிரச்சனைகள், உடம்புல கெமிக்கல் இம்பேலன்ஸு, அப்படியே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், நான் இரவு நேரத்துலாம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது, இதெல்லாம் குரு பார்வையினால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் விலகுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மோரலஸ் டைம் இஸ் ஸோ குட். எந்த விதமான பயம், கலக்கம் தேவையில்லை. எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ சந்தோஷங்கிறது 65, பொருளாதார ஏற்றம் 70, 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ணபுரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் ஓடின்னு இருக்கு மீனத்துக்கு. ஏன்னா இந்த செவ்வாய், ராகு, நீச்சம் பெற்ற புதன், சந்திரன் எல்லாம் இணைந்திருக்கும் பொழுது பொதுவாகவே தலைவலி, வேதனைகள், மண்டை கஷாயம், மண்டை குடைச்சல், உடம்பு ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது,
மருத்துவமனை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சென்று வருவது, இது எல்லாமே நடக்கும். இன்னொன்று, 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சந்திரன்லாம் சேர்க்கும் பொழுது பணம் ஏதோ இடத்துல வரும். பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. மனசு சுத்தமாக அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலே இருந்திருக்காது. அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்லாம் கொஞ்சம் ரீபூஸ்ட் ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரனும் குருவும் சேர்ந்துருக்கிறதுனால ஒரு யோகம். இன்னொன்று, மீனத்துக்கு பார்க்கும்பொழுது 7ஆம் இடம் கேத்து. எல்லாரையும் பார்க்குறவங்களாம் கோபமாக தான் பார்ப்பீங்க, இல்லை பார்க்குறவங்களாம் உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. அதில் குரு பார்வை விடுகிறதுனால மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால் நிறைய பேருடைய நட்பு கிடைக்கும். வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக ரொம்ப கவனமாக இருக்கணும். விரயஸ்தானத்தில் சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கனால குழந்தைகளுக்காக நிறைய பாடுபடுவீங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. அதாவது ஸ்கூல் மாற்றுறது, காலேஜ் மாற்றுறது, இன்ஸ்டியூஷன் ஃபீஸ் கட்டுறது, அதாவது புது தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வேறு ஊரில் போய் நம்ம இருக்கணும், அதனால் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. இன்னொன்று, லக்னத்தில் செவ்வாய் ராகு நீச்சம் பெற்ற புதன் ப்ளஸ் சந்திரன் இருக்கிறதுனால தலைவலி, வேதனைகள், மண்ட கஷாயம், மோர் தேன் தஸ் இந்த கோல்டு அடைச்சிக்கும் தலையை ஃபுல்லாக, இந்த நீர் கோத்துக்கும்னு சொல்லுவோம் அது. இன்னொன்று, வேர்த்து கொட்டியே தலைவலி வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். செவ்வாய் ராகுனா ஹீட் கண்டென்ட் உடம்புல அதிகமாக இருக்குது. அப்போ என்னத்தை முடிஞ்ச அளவுக்கு ஃபேனை கீழே உட்கார்றது, இந்த ஹீட்டான இடத்துலேருந்து தப்பிச்சுக்கிறது, இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பல ஏற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நெகிழ்வான விஷயங்கள் கூட நடக்கும் இந்த வாரம். இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள் இஸ் கோயிங் டு பி வெரி குட். அதாவது மெயினாக 9, 10, 11 நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். யாருக்கிட்டேயும் பிரச்சனை பண்ணிக்காதீங்க. அரவணைச்சு போகிறது நல்லது. ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகரை மனசார வேண்டுங்க. லக்னம் 7ங்கக்கூடிய பாவகங்கள் சமசப்தமமான பாவகங்கள். அந்த லக்னம் 7 ஆக்டிவேட் பண்ணிடும். அதனால் விநாயகரை மட்டும் மனசார பிடிச்சிக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை நடக்கும். ஜோராக இருப்பீங்க. ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டங்களில் இந்த வாரம் ரொம்ப முக்கியமானது ஒன்று மீனத்துக்கு. அனைவருக்கும் இந்த வாரத்தில் அக்ஷய திருத்தியை நல்வாழ்த்துக்கள், குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். அக்ஷய திருத்தியதிக்கு தயவுசெய்து அட்லீஸ்ட் கல்லுப்பாறு வாங்குங்க, மஞ்சள் குங்குமம் வாங்கலாம், கண்ணாடி வளையல் வாங்கலாம். அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் நடக்க வேண்டுமோ அந்தந்த விஷயங்களுக்கு ஏற்பவாறு உங்களுக்கான தான தர்மங்கள் செய்யலாம். வாங்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் தான தர்மமே பண்ணலாம். மெயினாக அக்ஷய திருத்தினா தங்கம் வாங்குதலுங்கிற கான்செப்ட் தப்பு. வாங்கினா நல்லது இல்லைன்னு சொல்ல, தானமாக தான் நீங்கள் கொடுக்க வேண்டும். அதாவது தங்கத்தை தானம் பண்ண முடியாது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நிகராக இருக்கக்கூடிய கல்லுப்பு கொடுக்கலாம், அரிசி கொடுக்கலாம், எது வேணால் நீங்கள் தானம் பண்ணலாம். தானம் பண்ண இன்ட்டு 5 times ரிட்டர்ன் வரும். தட்ஸ் பீன் பிராண்டட் ஆர் மார்க்கெட்டட் லைக், அதாவது நீங்கள் தங்கம் வாங்கினாதான் நீங்கள் நல்லா இருப்பீங்கிற மாதிரி மார்க்கெட்டிங் ஆகிடுது. அதனால் இந்த நாளில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் மாற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.